நிறைய கப்பிள்ஸ் பண்ற தப்பே இதுதான். ஆனா முக்கியமா யங்ஸ்டர்ஸ், திருமணமான பிள்ளைங்க தயவு செய்து கவனிங்க. அதாவது எதனா ஒரு டென்ஷன்னாக்கா அவ்வளவுதான். ஒரு 10 நாளைக்கு பேச மாட்டாங்க, திரும்பி பார்க்க மாட்டாங்க, ஆம், திரும்பி அவங்க பக்கம் கூட திரும்பி படுக்க மாட்டாங்க, வேற ரூம்ல போய் படுத்துப்பாங்க, இப்படி எல்லாம் செய்வாங்க. இதெல்லாம் செய்யறதுனால யாருக்கு நஷ்டம், யாருக்கு லாபம்? யாருக்குமே கிடையாது. அதனால தயவு செய்து அந்த வாக்குவாதம் இருக்குதா, அந்த வாக்குவாதத்தை நீங்க பெட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே சரி பண்ணிடுங்க. ஆமா இல்ல, நான் செஞ்சது தப்பு இல்ல, ஆமா நான் பேசியிருக்க கூடாது இல்ல, இப்படிலாம் யோசனை வந்தாலே கண்டிப்பா அந்த குடும்பம் நல்லா இருக்கும். இல்லைன்னா உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஈகோ எழும்பும். இங்கதான் ஈகோ எழும்புறதே. இந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னாக்கா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச மாட்டாங்க, சண்டை, குட்டி பிரச்சனை தான் இருந்திருக்கும். நீ எதுக்கு அங்க போன அப்படின்ட்டு ஒரு பிரச்சனை வரும். நீ எதுக்கு இதை செஞ்ச அப்படின்னு ஒரு பிரச்சனை வரும். அதை போட்டு பெரட்டி, அதை உருட்டி, அது மேல நிறைய காரியங்களை பத்தி யோசித்து, நீ இப்படிதான் அப்படிதான் சொல்லி பழி சுமத்தி, டேஞ்சரான காரியம், ரொம்ப டேஞ்சர். சோ அந்த வாக்குவாதத்தோடு படுக்கைக்கு போகாதீங்க தயவு செய்து.